எத்தே வாங்கத்தே. அடியே ஒத்த ரோசா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனா என்ன? இப்ப 2 லட்சம் தண்டத்துக்கு செலவு தானே. காலில் தைலத்தை போட்டு தேய்ச்சிருந்தா சரியா இருக்கும்ல. நீ பாட்டுக்கு ஆஸ்பத்திரியில வந்து கிடக்க. துட்டுக்கு நான் நாயா அலைஞ்சிருக்கேன் தெரியுமா? எத்தே, நம்ம ஊர்ல இந்த ஒரு ஆஸ்பத்திரி தானே இருக்கு. பக்கத்து ஊர்ல இருக்குல்லடி, போக வேண்டிதானே. என்ன அத்தை பாட்டி இப்படி பேசுறீங்க? கால் உடஞ்சவங்களை தூக்கிட்டு பக்கத்து ஊர் வரைக்கும் போக முடியும்? சரி, இந்தா போய் தொலை. துட்டு கொண்டு வந்திருக்கேன். கஷ்டப்பட்டு அங்கே இங்கேயும் கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் கடனை திருப்பி கொடுத்துடணும் என்ன? என்னது திருப்பி தரணுமா? ஆமா, வட்டிக்கு தானே துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். பிறகு திருப்பி கொடுக்க வேண்டாமா? சரித்த, அந்த கதையெல்லாம் வீட்டில் போய் பேசிக்கிடுவோம். இப்போ துட்டை கொடுத்துட்டு போங்க. ஆஸ்பத்திரி பில்லு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லு. எத்தே, 1,99,999 ரூபாத்தே. அவ்வளோ துட்டா கேட்கான். சரி, மிச்சம் 1 ரூபாய் வச்சு நான் என்ன செய்ய? இந்தாங்க வச்சு தொலைங்க. சரி, நான் வீட்டுக்கு போகிறேன். ராத்திரி நேரம் ஆயிட்டு. இப்போ போனாதான் போக முடியும். பிறகு ஒத்தையில் போனால் நாய் வேற விரட்டும். எத்தே, ராத்திரிக்கு சாப்பாடு மீனா செஞ்சு வச்சிருப்பாள்ல, நீங்க போய் சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதானே. நல்லா செஞ்சு வச்சா மீனா? நான் தான் போய் அவளுக்கு செஞ்சு கொடுக்கணும். அவள் எனக்கு செஞ்சா? நீ தான் வீட்டில் சோறு பொங்கிட்டு கிடந்த. நீயும் கால் உடஞ்சிட்டு நீங்கள் வந்து கிடக்க. இன்னும் நான் தான் போய் அவளுக்கு சோறு பொங்கி கொடுக்கணும். போகிறேன். சரித்த, போய் சாப்பாடு செஞ்சு கொடுங்க போங்க. நீ எப்போ வீட்டுக்கு வருவ? நீ வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிடுவல்ல? ஐயோ, மாலா வீட்டு வேலையெல்லாம் பார்க்க கூடாது. டாக்டர் சொல்லிட்டாரு, இன்னும் 1 மாசத்துக்கு வசையவே கூடாது. படுத்துதான் இருக்கணும். நீங்க தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிடணும். என்னது, 1 மாசத்துக்கா? என்ன அத்தை பாட்டி வாயை புழக்கிக்க. உங்க சின்ன மருமகளையும் மகனையும் ஊருக்கு அனுப்பிட்டு மாலாக்காவையும் பிள்ளைங்களையும் பாருங்க. எத்தே, கவலைப்படாதீங்க. நான் காலையில வீட்டுக்கு வந்துருவேன். எனக்கு நல்ல சுடு தண்ணி எல்லாம் போட்டு வச்சிருங்கன்னு. காலையில இட்லி அவிச்சு கறி குழம்புலாம் வச்சு வச்சிருங்க. நான் வந்து சாப்பிட வந்துடுறேன். எங்கே செல்லும் இந்த பாதை? யார்தான் அறிவாரோ? மாலாக்கா 2 லட்ச ரூபா கிடைச்சிருக்கு. எங்களுக்கு ட்ரீட் வைங்க. ட்ரீட்டு தானடி, வச்சிருவோம். அவசரப்படாதீங்கடி. டாக்டர் மண்டையை எவ்வளோ கேட்கான்னு தெரியல. அவனுக்கு கொடுத்துட்டு பிறகு மிச்சத்தை செலவு பண்ணுங்க. மாலா, வீணா துட்டை செலவு பண்ணாத. டாக்டர் மண்டையனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு மிச்ச துட்டை வச்சுட்டு ஏதாவது ஒரு நகை வாங்கிக்கோ. ஆமா லட்சுமி அக்கா, நீங்க சொல்றது உண்மைதான். நகை ஏதாட்டும் வாங்குவோம். நானும் நகைலாம் வாங்கினதே இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் வாங்குவோமா? சரிடி, போய் வாங்குவோம். பொங்கலுக்கு நீ புதுசாக ஏதாவது நகை போட்ட மாதிரி இருக்கும்ல. நம்ம டாக்டருக்கு கொடுத்துட்டு மிச்ச துட்டை எடுத்துட்டு கடையில் போய் நகை வாங்குவோம். அப்பனா எங்களுக்கு பிரியாணிலாம் கிடையாதா? பிரியாணி நான் வீட்டில் போட்டு தரேன்டி. வீட்டில் வந்து தின்னு. ஆட்டும் பிரியாணி கிடைச்சா சரிதான். துட்டம் உங்க அத்தைக்கு தெரியாம வச்சுக்கோ. நாளைக்கு சாயந்தரம் நம்ம போவோம். கால் உடஞ்சு கிடக்கேன்னு சொல்லியிருக்குல்ல, எப்படி உங்க அத்தைக்கு தெரியாம போக முடியும்? ஏக்கா, இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. பொங்கல் வருது, நம்ம இன்னும் எங்கெல்லாம் போக வேண்டி இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துருவோம்க்கா. அதுவும் சரிதாண்டி. சரி, டாக்டர்கிட்ட போய் எவ்வளவு பில்லாச்சு என்னன்னு கேட்போம். என்ன உங்க வீட்டுக்கார் வரவே இல்லை இன்னும்? ஏக்கா, அவர் வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காருக்கா. நாளைக்கு காலையில தான் வருவாரு. அப்படியா? அதான பார்த்தேன். இல்லைன்னா இந்நேரத்துக்கு ஓடி வந்திருப்பாரே. சரி, நான் போய் நர்ஸு பிள்ளையை பார்த்துட்டு எவ்வளோ என்னன்னு பில்லு ரெடி பண்ண சொல்லிட்டு வரேன். கொடுத்துட்டு கிளம்புவோம். எவ்வளோ நேரத்துக்கு இங்கேயே கிடக்க? ஆட்டோ இழிச்சக்கா, போய் நர்ஸை பார்த்துட்டு அப்படியே டாக்டரையும் பார்த்துட்டு வாங்க. அந்த ஆள் தூங்கிட்டு இருந்தாரு, அடிச்சு எழுப்பி கேட்டு வாங்க. என்னது, தூங்கிட்டு இருக்கானா? இந்த மொட்டத்தில் எனக்கு பகல் என்ன தூக்க வேண்டி கிடக்கு? இரு, நான் போறேன். என்ன டாக்டர், பேஷண்ட் யாரும் இல்லைன்னு நீங்களே பேஷண்ட் பெட்டில் ஏறி படுத்துட்டீரா? இல்லக்கா, படுக்கல, சும்மா உட்காந்துருக்கேன். ஒரே தூக்கமா தூங்கிட்டு கிடக்கீர் போல. வேற ஆஸ்பத்திரி எப்படி விளங்கும்? நல்ல கேளுங்கக்கா, நானும் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவருக்கு தூங்குறது மட்டும்தான் வேலை. மனுஷனுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியமா. கரெக்டா தூங்கிடணும். பகல பூரா ஆஸ்பத்திரியில தூங்குறீரு, வீட்டில் போய் ராத்திரி தூக்கம் வருமா? அதெல்லாம் வீட்டுக்கு போனோடனே சாப்பிட்டு தூங்கிடுவேம்மா. ஏக்கா, என்ன வேலையா வந்தீங்க? அது ஒன்றும் இல்லை பார்த்துக்கோ. நாங்களாம் வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால பில்லு எவ்வளவு என்னன்னு சொன்னீங்கன்னா கட்டிட்டு கிளம்புவோம். ஐ ஜாலி, ஏன் சம்பளம் வந்துடும். நர்ஸ் அந்த பில் எடுத்து கொடுங்க. ஓகே டாக்டர். எல்லாம் ரெடியாக தான் வச்சிருக்காரு போல. ஏக்கா, இந்தாங்க பில்லு. ஏமா, பில்லுனா ஒரு தாளில் தருவீங்கன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய நோட்டில் இல்லை தார. யோ டாக்டர், என்ன இது 50,000 போட்டிருக்கீரு? ஆமாக்கா, அட்மிஷன் சார்ஜ், அப்புறம் காலில் கெட்டு போட்டது, மருந்து மாத்திரை பெட்டு செலவு எல்லாம் சேர்த்து 50,000 வந்துடும். யோ சொட்ட தலையரே, எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு சரியா? ஆஸ்பத்திரியில் மருந்து மாத்திரைன்னு எங்களுக்கு ஏதாவது கொடுத்தீரா? ஒரு பெட்டு தான் கொடுத்தீரு, வேற என்ன கொடுத்தீரு? 50,000 கேட்கீரு. ஏக்கா, பேஷண்ட்டுக்கு காலில் கெட்டுலாம் போட்டிருக்குல்லக்கா. ஒரு கெட்டு போட்டதுக்கு 50,000மா? 50 ரூபாய்க்கு டேப் வாங்கி காலில் சுற்றி விட்டுட்டு 50,000 கேட்கீரு. சரி, டேப்பு விலை 300 ரூபா தான். அதுக்கு போட்டதுக்கு கூலிலாம் வேணும்ல. சரி, உங்க பேச்சுக்கே வாரேன். ரூம் வாடகை ஒரு 1000 ரூபா. நேற்று மத்தியானம் வந்தோம், இந்த இன்னைக்கு காலையில கிளம்பிட்டோம் சரியா? 1000 ரூபா கொடுத்துட்றோம். டேப்புக்கு ஒரு 300 ரூபா, சுத்தினதுக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு 700 ரூபா, 2000 ரூபா தரேன். சந்தோஷமா வாங்கிட்டு போறோம். என்னது 2000 ரூபாயா? ஏக்கா, கட்டுப்படி ஆகாதுக்கா. ஏன் சம்பளம் வராதா? 2000 ரூபா தரோம், சந்தோஷமா வாங்கிட்டு வரும். அப்படி இல்லைன்னா போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன். என்னது போலீஸா?
இந்த அதிகமா துட்டு வாங்குறதெல்லாம் தலைவரோட நிறுத்திக்கிடணும் சரியா? எங்ககிட்ட எல்லாம் கேட்கக்கூடாது. நாங்க அந்த பேஷண்ட்டை கூட்டிட்டு கிளம்ப போறோம். போயிட்டு வரட்டுமா? என்ன இப்படி ஆயிட்டு? டாக்டரே, அது வந்து கார் எதுவும் வச்சிருக்கீரா? ஆட்டோ பிடிச்சா செலவாகுது. கார் இருந்தா கொண்டு விட்டுருவீர்ல வீட்டில், அதுக்கு தான் கேட்டேன். போமா அங்கிட்டு தூர. நானே 2000 ரூபா கொடுத்துருக்கேன்னு கடுப்புல இருக்கேன். இதுல என்னடானா கார் வேணுமா? காரு நான் வேற காருக்கு பெட்ரோல் போட்டு உங்களை கொண்டு வீட்டில் விடணுமோ? போமா அங்கிட்டு. சரி, ஒரு ஆட்டோக்காரனை பிடிச்சி 100 ரூபா கொடுத்துட்டு போறோம். ஏக்கா, எங்க மாமியார் கிழவிக்கு துட்டு எங்க இருந்து கிடைச்சிருக்கும்? வட்டிக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னுச்சு. அதுக்கு வட்டிக்கு கொடுக்குற அளவுக்கு யார் இருக்கா இந்த ஊர்ல? நீ அவங்க சொல்றது எதுக்கு நம்புற? அவங்க மீனாட்டை தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. சும்மா வட்டிக்குன்னு சொன்னாதான் உங்ககிட்ட அந்த காசை திருப்பி வாங்கலான்னு சொல்றாங்க. என்னது திருப்பி கொடுக்கணுமா? நானே தில்லலங்கடி, என்கிட்ட திருப்பி வாங்க முடியுமா? அதானே, மாலாக்கானா யாரு? என்ன இழிச்சக்கா, பில்லெல்லாம் கட்டிட்டு வந்துட்டீங்களா? எவ்வளோ ஆச்சு? எப்படி 50,000 வாங்கியிருப்பாரு டாக்டரு? ஆமாடி, நீ இப்ப இருந்து 50,000 வாங்கியிருப்பாரு. போனது யாரு? இழிச்சக்காவாச்சே. 50,000 கொடுப்பனா? அவர் கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டல்ல. அட கடவுளே, அவர் கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டீங்களா? பாவம், அவர் கண்ணு தெரியாம என்ன செய்வாரு? அட போமா, ஏதாட்டும் ஒன்று பேசினா உடனே அதுக்கு பதில் பேசுவீங்க. சும்மா காமெடிக்கு சொன்னேன். இழிச்சக்கா எவ்வளோ கேட்டாரு? ரொம்ப கேட்டாராக்கும். அந்த சொட்டத்தலையும் 50,000 கேட்டாண்டி. நான் 50,000 கொடுப்பனா? பேசி கீசி கடைசியில் 2,000 ரூபா கொடுத்துட்டு வந்துட்டோம்ல. ஏக்கா என்ன சொல்றீங்க? வெறும் 2,000 கொடுத்தீங்க? ஆமாடி, ஒரு நாள் ரூம் வாடகை, அதுக்கப்புறம் இவளுக்கு கெட்டு போட்ட செலவு, அவ்வளோதானே. 2,000 ரூபாய்க்கு மேலேயே கொடுப்பாங்க. சரி, அப்பனா துட்டு நிறைய மிச்சம் இருக்கு. மாலாக்கு ஒரு 3 பவுன்ல ஏதாவது நகை வாங்கிடலாம். ஏக்கா, நகை வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு போவோம்க்கா. பிரியாணி தான் திங்கணும். வேண்டாம், நகை கடைக்கு தான் போகணும். நகை வாங்கிட்டு அதுக்கப்புறம் மிச்ச துட்டு இருந்தால் பிரியாணி வாங்கி தின்னுங்க. லட்சுமி சொல்றதுதான் கரெக்ட், அதே மாதிரியே செய்வோம். சரி, கிளம்புவோமா? ஆமாடி, ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்திருக்கேன். எல்லாரும் கிளம்பி போயிருவோம். வெளியே ஆட்டோ நிற்க, சீக்கிரம் வாங்க. மாலாவை போய் அவள் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம்.